பல்வேறு செய்திகளை இனி சுருக்கமாக செய்தித் துறல்களாக காண்போம். காஷ்மீர் மாநிலம் ஜம்மு பேருந்து நிலையத்தில் கையெறி குண்டு வீசியதில் 28 பேர் காயமடைந்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் பலியானார். ஜம்மு பேருந்து நிலையத்தில் மர்ம நபர் ஒருவர் கையெறி குண்டை வீசிவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த குண்டு வெடித்ததில் இதுவரை வெளியான தகவலின்படி 28 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குண்டு வெடிப்பை தொடர்ந்து பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுவட்டார சாலைகளில் போலீசார் குவிக்கப்பட்டனர். சுமார் 1000 கோடி ரூபாய் வரை வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டு தொடர்பாக கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் 2வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கல்வி நிறுவன செயலர் மற்றும் அறங்காவலர் அலுவலகம் ஆகியவற்றில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுவரை நடைபெற்றுள்ள சோதனையில் கணக்கில் காட்டப்படாத வருமானம் தொடர்பான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் பல ஆவணங்களை அதிகாரிகள் தேடி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வருமான வரித்துறை சோதனை ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் கல்லூரி வழக்கம் போலவே செயல்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் 2017-18 ஆண்டிற்கான இழப்பீட்டுத் தொகை இன்னும் ஒரு வாரத்தில் வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். 2017-18 கால பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் 1,52,930 விவசாயிகள் பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் பதிந்துள்ளனர் என்றும் அவர்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வங்கிக் கணக்கில் நேரடியாக இழப்பீட்டுத் தொகை செலுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் உருது மொழியில் தேர்வெழுத அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வரும் 14ஆம் தேதி நடைபெறும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் மொழிக்கு பதிலாக தாய்மொழியான உருது மொழியில் தேர்வெழுத அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஷ் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் செல்லங்குப்பத்தில் தற்காலிக மின் மீட்டர் மின்சார வாரியம் காலதாமதமாக செய்வதாக வீடு கட்டுபவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மின்சார வாரிய அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டம், தமிழக அரசின் பசுமை வீடு திட்டம் மற்றும் தாங்களாகவே வீடு கட்டுவது என பலர் தற்காலிக மின் இணைப்பு கேட்டு 4 மாதங்களுக்கு முன் விண்ணப்பித்துள்ளதாகவும் ஆனால் இதுவரை மின் வசதி அளிக்காததால் ஜெனரேட்டர் வைத்து வீடு கட்டும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் இதனால் பண விரயம் ஏற்படுவதாக கவலை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் காரியாபட்டினத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசல் முதல் நாகை மாவட்டம் கரியாபட்டினம் வரை ஹைட்ரோ கார்பன் எடுக்க வருகிற 12ஆம் தேதி டெண்டர் விடுகிறது. இந்த திட்டத்தை எதிர்த்து இப்பகுதி மக்கள் 5வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் பஜார் காவல் நிலையம் அருகில் உள்ள 4 சக்கர வாகன உதிரி பாக விற்பனை செய்யும் கடையின் மேற்கூரையை உடைத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதிரி பாகங்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கடையின் உரிமையாளர் அளித்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். காவல் நிலையத்திற்கு மிக அருகில் கொள்ளை சம்பவம் நடந்திருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே புலவன்காடு கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு கல்வி சீர்வரிசையை ஊர் பொதுமக்கள் வழங்கினர். புலவன்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர், முன்னாள் மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்களை வழங்கினர். முன்னதாக வான வேடிக்கை, பட்டாசு, தாரை தப்பட்டையுடன் கல்வி சீர்வரிசை பொருட்களை பொதுமக்கள் தலைகளில் சுமந்து கொண்டு வீதிகளில் ஊர்வலமாக பள்ளிக்கு சென்றனர். பள்ளி சீர்வரிசைகளை எடுத்து வந்த கிராம மக்களை ஆசிரியர்கள் வெகு உற்சாகமாக வரவேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நெய்வாசல் திட்டானை கருப்பர் கோவில் மகா சிவராத்திரி உற்சவத்தையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 35 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டியில் பெரிய மாட்டு வண்டியில் 13 ஜோடியும், சிறிய மாட்டு வண்டியில் 22 ஜோடி வண்டிகள் என்று பந்தயம் 2 பிரிவுகளாக நடைபெற்றது. இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு கோப்பை மற்றும் ரொக்கப்பணம் பரிசுகள் வழங்கப்பட்டன.
திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிக்கு பெற்றோர்கள் சார்பில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளின் பெற்றோர், முன்னாள் மாணவர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் இணைந்து பள்ளிக்கு தேவையான பீரோ, சேர், பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து பள்ளிக்கு சீராக வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், வட்டார கல்வி அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கேரளாவில் மாவோயிஸ்ட் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து நீலகிரி மாவட்ட எல்லையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் ஜலின் என்ற மாவோயிஸ்ட் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மற்றொருவன் வனப்பகுதிக்குள் தப்பியோடினார். இதனையடுத்து நீலகிரி நக்சல் தடுப்பு படையினர் மற்றும் தமிழக சிறப்பு அதிரடி படையினர் வனப்பகுதிக்குள் சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், குறிப்பாக எல்லையில் உள்ள மருத்துவமனையில் துப்பாக்கி குண்டு காயங்களுடன் யாரேனும் வந்துள்ளனரா என்பதையும் காவல்துறையினர் கண்காணித்து வருவதாகவும் நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகப்பிரியா தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பாரதிதாசன் அரசு பெண்கள் கலைக்கல்லூரியில் 2018-19 ஆண்டிற்கான மாணவிகளுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் முதுகலை மற்றும் இளங்கலை என மொத்தம் 736 மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த பட்டமளிப்பு விழாவில் அனைத்து துறை தலைவர்களும், கல்லூரி பேராசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள கொலஞ்சியப்பர் அரசு கல்லூரியில் அம்பேத்கர் உருவப்படத்தை வைக்க கோரி கல்லூரி மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கல்லூரியில் உள்ள முதல்வர் அலுவலகம், கல்லூரி நூலகங்கள் உள்ளிட்ட அறைகளில் அம்பேத்கரின் உருவப்படத்தை வைப்பதற்கு கல்லூரி முதல்வரிடம் கேட்டதாகவும், ஆனால் கல்லூரி முதல்வர் அனுமதி மறுத்ததாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தாத மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் காலணிகளுக்கு பாலிஷ் போடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 30க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் கல்விச்சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பெற்றோர்களும் பொதுமக்களும் பள்ளிக்கு தேவையான பொருட்களான எழுது மேஜை, இருக்கை, பீரோ, ரோலிங் சேர் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை தோளில் சுமந்தபடி சீர்வரிசையாக கொண்டு சென்று பள்ளிக்கு வழங்கினர். இதில் ஏராளமான ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். பிரதமரையும் என்டிஏ கூட்டணி தலைவர்களையும் விமர்சிப்பதை மு.க. ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், தவறினால் விபரீதமாகும் என்றும் பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கோவில் நிலங்களை ஆக்கிரமித்தும், கோவில் நிலங்களில் நடத்தப்பட்டு வரும் மதுபான கடைகள், திரையரங்கம், பழக்கடைகள், பூக்கடைகள் உள்ளிட்ட கடைகளுக்கு இனிவரும் காலங்களில் சந்தை நிலவரப்படி வாடகை தொகை கட்ட வேண்டும் என்றும், சட்டவிரோதமாக கடை நடத்துபவர்களை கண்டறிந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்.